புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் கடும் அவதியுடன் சென்று கொண்டிருக்கும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சித்தார்த், மழையால பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க? விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று இரவு முதலே மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் மழை நீரும் தேங்கியுள்ளது. குறிப்பாக இந்த தாழ்வான பகுதியில் என்று கூறப்படும் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை நீரானது தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் இதே போல் புதுச்சேரியில் தற்காலிக பேருந்து நிலையத்திலும் இந்த கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி சேறு சகதியாக இருப்பதால் பேருந்து நிலையத்திற்கு மற்ற ஊர்களுக்கு செல்லும் பயணிகளும் சிரமம் அடைந்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரிக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் இடைவிடாமல் இரவு முழுவதும் இந்த பெய்த மழையினாலும் தற்போதும் இந்த மழையானது பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகளான விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை. ஆனால் புதுச்சேரி பிராந்தியமான காரைக்காலுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்துள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரையில் மழைக்காலங்களில் யார் விடுமுறை அறிவிப்பை வெளியிடுவது என்ற குழப்பம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிடம் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை கேட்கும் போது முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் கேட்காமல் விடுமுறை அளிக்க மாட்டோம் என தெரிவிப்பதால் மாணவர்கள் கொட்டும் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் நிலை இன்று உருவாகி இருக்கிறது. தமிழகத்தின் மழைக்காலங்களில் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதேபோல் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் விடுமுறை அளிக்காமல் மாணவர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாங்க. குறிப்பாக நனைந்தபடியும் கொடைகளை பிடித்தும் அவர்கள் தொடர்ந்து இந்த கல்லூரிகளுக்கு செல்லும் ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.